வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குலதெய்வ வழிபாடு வீட்டுல வந்துட்டு முறைப்படி எப்படி பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோங்க. எல்லா குலதெய்வத்துக்கும் இது வந்து பொதுவான முறைங்க. நம்மளோட முன்னோர்கள் வழி வழியா செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வழிபாடு தான் இது. எல்லா நேரமும் நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாது. சில சமயங்கள்ல ரொம்ப தூரத்துல இருக்கும் நம்ம கோவில். ஆனா வந்து குறைந்தது வந்து ஒவ்வொரு மனிதனும் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு தினமுமே பண்ணக்கூடிய வழிபாடு இது. ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடும் கூட. குலதெய்வத்தை எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். இந்த வழிபாடு முறைப்படி நீங்க வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருந்து நம்மளை காத்து நம்ம குலத்தை வந்துட்டு செழிக்க செய்யக்கூடியது குலதெய்வம். குலதெய்வத்தை எப்பவுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே பாருங்க, நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கிறோம் இல்லையா, தரையில கால் வைக்க முன்னாடியே நம்ம விநாயகரை மனசார வணங்கிட்டு, இன்னைக்கு பொழுது ஃபுல்லா உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு, நம்ம இஷ்ட தெய்வங்கள் இருக்காங்களே இவங்க 3 பேரையுமே வந்துட்டு நம்ம நல்லா மனசார வணங்கிக்கணுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு நாள் எப்படி போகும்னே தெரியாது. என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தியும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுத்தும் நம்ம தெய்வங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருந்து காத்து நம்ம வாழ்க்கை வந்து நல்ல நிலைமை கொண்டு போவாங்க. அதனால பாருங்க, காலைல எந்திரிச்சோன்னே ஆரம்பிக்குது இந்த குலதெய்வ வழிபாடு. காலைல தரையில கால் வைக்கிறோமா, தரையில கால் வைக்க முன்னாடியே நம்ம வந்து குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்து திரும்பவுமே காலையில நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வந்து மதிய வரையும் குளிக்காம திரிவாங்க, சாயங்காலம் வரையும் குளிக்காம திரிவாங்க. ஒரு சிலர் சாயங்காலம் தான் குளிக்கிறதே பழக்கமா வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே குளிச்சு நம்ம சாமி கும்பிட்டுறது ரொம்ப நல்லது. குளிச்சாதான் குலதெய்வத்தை வணங்கணும்லாம் இல்லைங்க. இப்ப நாங்க வந்துட்டு விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன் இல்லையா, மனசாரையும் நம்ம வந்து குலதெய்வத்தை மனசுக்குள்ள எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும். இங்க விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன் இல்லையா, இதுல ஒரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, இந்த அகல் விளக்கு வந்து குலதெய்வ விளக்குங்க. இது வந்து தினமுமே ஏற்றணும். நம்ம பொதுவாகவே ஒரு 3 விளக்கு ஏத்தணுங்க. வீட்டுல வந்துட்டு குறைஞ்சது 3 விளக்கு ஏத்தணும். அதுக்குப்படியா எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். 5 விளக்கு 7 விளக்கு இப்படி ஒற்றைப்படையில ஏற்றணும். அப்ப வந்துட்டு இந்த மண் கலையம் இருக்கும் இல்லையா, அந்த மண் சின்ன செம்பு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 2 செம்புல தண்ணி நம்மளோட தெய்வங்களுக்காக, நம்மளோட ஆண் குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்களுக்காக நம்ம வீட்டுல வந்து 2 மண் செம்புல வந்துட்டு தண்ணி வைக்கணுங்க. 2 மண் செம்புல கட்டாயமா தினமுமே இது வந்து மாத்தணும். நம்ம வந்து தண்ணி என்ன பண்ணலாம்னு சொன்னா, வீட்டை சுத்தி தொளிச்சு விடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டை சுத்தி தொளிச்சு விடலாம். மறுநாளைக்கு நம்ம புதுசா தண்ணி மாத்தும் போது இதுல இருக்க தண்ணிய அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, வீடு துடைக்கிறோம் இல்லையா, வீடு துடைக்கும் முன்னாடி ஒரு தடவை வந்து வீடை தொளிச்சு விட்டுட்டு தொடச்சிட்டா அதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு வேற தண்ணி வச்சு துடைக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு செடிகளுக்கு ஊத்தலாங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையா, இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி வந்துட்டு நம்ம செடிகளுக்கு ஊத்திடலாங்க. அதனால இதை வந்து வீணாக்காதீங்க. இதுல வந்து குலதெய்வ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும் இந்த தண்ணியில வந்துட்டு. அதனால பாருங்க, தினமுமே தண்ணி மாத்தணும். அந்த செம்பை வந்து கழுவிடணுங்க. கழுவிட்டு அந்த சந்தன குங்குமத்தை வந்து தொட்டு வைக்கணும். தொட்டு வச்சுட்டு ஏதாச்சும் பூ வைக்கணும். இந்த குலதெய்வத்துக்கு அந்த தண்ணியில வந்து 2 பூ வைக்கணும். ஒவ்வொரு செம்புக்கும் ஒவ்வொரு பூ வைக்கணுங்க. இது எதுக்கு இந்த 2 செம்புல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து ஆண் குலதெய்வங்கள் இருப்பாங்களே நம்மளுக்கு. குலதெய்வங்கள்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய குலதெய்வங்கள் இருப்பாங்க. எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சொன்னா 21 குலதெய்வங்கள் இருக்காங்க. அப்படி வந்துட்டு மொத்தமா நம்ம வைக்கிறது, இது வந்து ஆண் குலதெய்வத்துக்கு ஒரு செம்பு, பெண் குலதெய்வங்களுக்கு ஒரு செம்பு, அந்த மாதிரி. பொதுவா வந்துட்டு உங்களுக்கு ஒரு குலதெய்வம் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு செம்பும் வச்சுக்கலாங்க தாராளமா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தினமுமே மனசார வணங்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியில கிளம்புறோமா, அப்போ வந்துட்டு குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கணும். கடவுளே என் கூடவே இருங்க, எனக்கு வந்துட்டு கூடவே இருந்து என்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கணுங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போறோமா, இந்த காரியத்தை நீதாப்பா முடிச்சு கொடுக்கணும் கூட இருந்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். அடுத்து வந்து 4 கிழமைகள்ல குலதெய்வத்துக்கு வந்து வீட்டுல வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணுங்க.
ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்ல, முக்கியமான நாட்கள்லாம் வருங்கள. அப்புறமேலுக்கு அந்த டைம்ல எல்லாம் பாருங்க, முக்கியமான விசேஷ நாட்கள்ல குலதெய்வத்துக்கு ஏதாவது செஞ்சு வச்சு கட்டாயமா வந்துட்டு சாமி கும்பிடணுங்க. ஏதாச்சும் சாப்பாட்டு பொருள் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம குலதெய்வம் வந்து நம்ம மனசுல இருக்கணும். எந்த ஒரு காரியங்கள்லையுமே நம்ம குலதெய்வத்தை வந்து மனசுல நினைச்சுக்கணும். குலதெய்வத்துக்கு தெரியும் நம்ம பிள்ளை எப்பவுமே நம்மளை வந்து மறக்கல, நம்ம கூடவே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால பாருங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் வராம அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வருங்க. நம்ம கூடவே இருக்கும். அதுவும் குலதெய்வம் நம்ம கூடவே, நம்ம காட்டக்கூடிய அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கூடவே இருந்துருங்க. குலதெய்வம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. குலதெய்வத்தை நீங்க மதிக்காம கண்டுக்காம போனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கஷ்டங்கள் வந்துட்டு சூழ்ந்து கொள்ளும். கஷ்டங்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லையா, அப்ப வந்துட்டு குலதெய்வம் எப்பயுமே உங்க கூட இருந்து காப்பாத்தும். அது மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இது மாதிரி குலதெய்வத்தை வணங்கிக்கப்பா. வீட்டில் வந்துட்டு ஒரு சிலருக்கு குலதெய்வங்களுக்கு வந்து போட்டோக்கள் இருக்கும். இப்போ எங்க குலதெய்வங்களுக்குலாம் வந்துட்டு போட்டோ இல்லை. அதனால பாருங்க, நாங்க வந்துட்டு இந்த மாதிரி செம்பிளையும் இந்த விளக்குலையும் வச்சு நாங்க வழிபாடு பண்றோம். இப்போ குலதெய்வ போட்டோ இருந்துச்சு, அந்த போட்டோ வச்சுட்டு சரி போட்டோ இருந்தா இந்த செம்பிள தண்ணி வைக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கட்டாயம் வந்து வைக்கணுங்க. போட்டோ இருந்தாலும் இல்லைனாலும் இந்த குலதெய்வத்துக்கு இந்த 2 மண் செம்பிள வந்துட்டு தண்ணி வைக்கணுங்க. கட்டாயம் தண்ணி வைக்கணும். அது தினமுமே மாத்தணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குலதெய்வ விளக்கு தினமுமே ஏத்தணும். போட்டோ இருந்தாலும் இல்லைனாலும் இது கட்டாயம் செய்யணுங்க. இது வந்துட்டு நீங்க முறைப்படி செய்யணும். அப்புறம் வந்துட்டு இது எங்க வைக்கிறது அப்படின்னு சொன்னா, பூஜை ரூம்ல தாங்க வைக்கணும். குலதெய்வத்துக்கு உரிய வழிபாடு எல்லாமே பூஜை ரூம்ல வச்சுதான், மற்ற தெய்வங்களோட வச்சுதான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பூஜை ரூம்ல சாமிகள்லாம் கும்பிடுறீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு 2வது குலதெய்வத்தை வந்துட்டு மனசார வணங்கணுங்க. 2வது வணங்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வம். அதுக்கடுத்து வந்து நீங்க இஷ்ட தெய்வங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இவங்க எல்லாமே நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். நைவேத்தியம் வந்துட்டு தனியா வைக்க தேவையில்லைங்க. பொதுவா எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க வந்து நைவேத்தியம் வைப்பீங்க இல்லையா, அந்த நைவேத்தியமும் குலதெய்வத்துக்கும் சேருங்க. அதனால பாருங்க, தினமுமே நீங்க வந்து விளக்கேத்தி வச்சு, குலதெய்வத்துக்கு விளக்கேத்தி வச்சு, தினமுமே 2 செம்புல தண்ணி வச்சு, தினமுமே வந்துட்டு மனசார வணங்கிட்டு, எப்பவுமே குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கிறதா நீங்க வந்து மனசார நினைச்சுக்கோங்க. கட்டாயம் வந்துட்டு இந்த குழந்தை மேலையும் சரி, தெய்வங்கள் மேல வைக்கக்கூடிய அன்பு, அவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்பவே நெருங்குவாங்க. நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. இந்த தெய்வமே நம்ம கூட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில வந்து நடக்கிறது எல்லாம் நன்மைகள் அத்தாங்க நடக்கும். உங்களோட அனைத்து காரியங்களையுமே குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை நல்வழிப்படுத்தி கூட்டிட்டு போகும். அதனால பாருங்க, வீட்டுல இந்த முறைப்படி நீங்க குலதெய்வம் வணங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம்ன்றதே கிட்டவே நெருங்காதுங்க. கஷ்ட காலம் வந்துச்சு, உங்களுக்கு குருப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இதுன்னு எத்தனை கெட்ட நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு, நல்ல நேரங்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த கெட்ட நேரங்கள் நம்மளை பாதிக்காம வந்துட்டு இந்த குலதெய்வம் வந்து நம்ம கூடவே இருந்து அரணா இருந்து காக்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம். அதனால பாருங்க, இந்த முறைப்படி கட்டாயம் இது வந்து எல்லாருக்குமே பொதுவான முறை. இது வந்து செம்புல தண்ணி வச்சு நம்ம குலதெய்வத்தை நினைச்சு நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கேத்தி வணங்கக்கூடியது பொதுவான குலதெய்வ வணங்கும் முறை. இது வந்து வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடுங்க. இது வந்து கோவில்ல வந்துட்டு வேறு விதம், இது வந்து வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடு வந்துட்டு வீட்டுல செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லது. உங்க வம்சம் தலைக்கும், உங்க வாழ்க்கையுமே நல்லபடியா போயிட்டு இருக்கும். ஒரு சிலர் பார்த்திருப்போம், அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கெட்ட நேரங்கள் வந்தாலும் அவங்க வாழ்க்கை மட்டும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அதோட ரகசியம் இதுதாங்க. இது வந்துட்டு குலதெய்வ வழிபாடு இந்த முறைப்படி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க வாழ்க்கை வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.